பிறக்கிற குழந்தைங்க மேலே சில குழந்தைங்க மேலெல்லாம் மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவு வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாவில் நிறைய பீஞ்சிக்கிச்சுன்னா குழந்தை வந்து வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெயினை தான் தரும். அந்த மாவு கட்டாத இருக்கணும்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து டெலிவரி டைம் கிட்ட ஆகும்போது வந்து மாவு பொருள் சேர்த்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு தரவும் மாட்டாங்க. இந்த போண்டா, இந்த மிக்சரு, இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணல. அப்படி மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த மாவு உங்களுக்கு மேலே கட்டாத இருக்கணும்னா நைட்டில் தூங்கும் போது வந்து பொடி தண்ணி பிடிங்க. நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எங்கள் 2 பையன் மேலே சுத்தமாக மாவே இல்லை. எங்கள் மாமியாரும் அதுதான் சொன்னாங்க, எங்கள் ஆயம்மாவும் அதுதான் சொன்னாங்க. உங்களுக்கு அது போல் எதனா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட நைட்டில் தூங்கும்போது வந்து மறக்காத பொடி தண்ணி பிடிங்க. அது வந்து அந்த மாவு இல்லாத பார்த்துக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். தெரியாத பட்சத்துக்கு நான் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அதுக்காக நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.